ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிரேவி இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு வச்சு நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள், இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸாக எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ அதனால் பிள்ளைங்க வந்து அவங்க கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஐ லவ் யூ டு அப்பான்னு சொல்லிட்டு ஒரு கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது. ஸோ இப்போது சர்ப்ரைஸாக அவரை கூப்பிட்டு வந்து இப்போ நம்ம கேக்கை ப்ரெசென்ட் பண்ணி ஒரு கிஃப்ட்டையும் நம்ம இன்றைக்கி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது அவங்கள வந்து கண்ணை பொத்திட்டு கூப்பிட்டு வராங்க. ஸோ இப்போது கேக் எடுத்து வச்சு ஒரே சந்தோஷம். எல்லாருக்குமே வந்து அவரே எதிர்பார்க்கல, என்னடா திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், இப்போ கேக் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா காமெடியாக போச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மத்தியானம் ஹோட்டலுக்கெலாம் போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ நைட்டு வந்து நாங்கள் கேக்கு கட் பண்ணுறோம். கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் கேக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற கேக்கு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டாங்க. ஆளுக்கு ஒரு பீஸு சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா மீதி என்ன பண்ணோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஜிஆர்டியில் வந்து அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டு ஒரு ரிங்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ஒரு 4 கிராமில். ஸோ இப்போ அந்த ரிங்கை வந்து இப்போ அவங்களுக்கு போடுறோம். பாப்பா தான் போட்டு விடுறாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கேக்கை வந்து சாப்பிட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பர்த்டே இவ்வளோ தான் செலிப்ரேட் பண்ணோம். மத்தியானம் வந்து ஹோட்டலுக்கு போனோம், ஈவினிங் கேக் கட் பண்ணோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பர்த்டே செலிப்ரேஷனும் முடிஞ்சிச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சமையலுக்குள்ளே போயிட்டு நம்ம அது குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா பட்டை, இந்த சுருள் பட்டை தான் நான் எப்போவுமே சேர்ப்பேன். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வாசனையாக இருக்கும். அது இல்லைன்னா தான் நார்மலாக கிடைக்கிற பட்டை சேர்ப்பேன். ஸோ 2 லவங்கம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் லைட்டாக பொரியிற வரைக்கு விட்டுருவோம். அது நல்லா பொரிய ஆரம்பித்த உடனே பொடியாக நறுக்கி வச்ச 2 வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்குனிங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கும். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். ஒரு 80% வதங்கினா போதும், ப்ரௌனாக வரணுன்ட்டு இல்லை. கண்ணாடி பதம் வந்துடுச்சுனாலுமே ஓகே தான் நம்மளுக்கு இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இப்போ அது கூடவே 2 பச்சை மிளகா 2 உடச்சி சேர்த்துக்கிறேன். உடச்சி சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ பக்கத்தில் நம்ம சாதமும் வச்சுருக்கோம். சாதமும் கையோடவே வடித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே டைமாக வேலை முடியும். இப்போ வந்து 2 தக்காளி, சின்னதாக தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி கம்மியாக தான் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ 2 குட்டி தக்காளி எடுத்து அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். அது கூடவே வதங்கிறதுக்காக கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூனும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை வதக்கி விட்டுடலாம். நல்லா இந்த தக்காளி குழஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணி விடுவோம். நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தக்காளி முழுசாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கரண்டியாலுமே கொஞ்சம் மசிச்சும் விட்டுக்கிறேன். இப்போ அது கூடவே அப்படியே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா வந்து சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் மசாலா நான் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டேன். கரம் மசாலா கம்மியாக சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும் அதனால். அதுக்கப்புறமா வீட்டில் நம்ம அரைச்ச மிளகாத்தூளை வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு
அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாக தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக போட்டாலும் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி பெருசாக இருக்கும்போது நம்ம எடுத்து கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷே தேவையில்லை, சாதத்துக்கு இருந்தால் இந்த உருளைக்கிழங்கு அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் குழம்பு நீங்கள் வந்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இது நல்லா இந்த தண்ணியிலே வந்து இந்த காயெலாம் வேகணும் பாருங்கள். அதுக்குள்ளே சாதமும் இந்த அடுப்பில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதத்தை நம்ம வடித்து விட்டுறலாம். வெந்துடுச்சான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ சாதம் வடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வடித்து விட்டுறலாம். அதுக்குள்ளே பக்கத்தில் இந்த குழம்பும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ சாதத்தை வடித்து விட்டுட்டு நம்ம குழம்பு அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, சாதம் வடித்தாச்சு. தண்ணியெல்லாம் வடிக்கிட்டோம் கொஞ்சம். ஸோ இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருந்தது தேங்காய், கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா, தனியா, அதுக்கப்புறம் பூண்டு, இது 3 நான் அரைச்சி ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி மசாலா போட்டு குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிப்பேன். கறி குழம்புல யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பொடி அரைச்சி நம்ம தனியாக வச்சுருந்தோன்னா இது ஒரு கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரியே, சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த பவுட்ரு போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா, அந்த பொடி நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் அந்த பொடி எப்படி செய்யுதுன்னு காமிச்சிருக்கேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு வாட்டி கலரி கொடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும்னாலும் நீங்கள் திக்காக வச்சுக்கலாம். நான் சாதத்துக்குன்றதுனால நான் கொஞ்சம் இந்த மாதிரி கரெக்டான கிரேவி பதத்துக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.